வறுவல் தான் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். சட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். சூடாகிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, சோம்பு சவுந்து வந்துட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயம் வதங்கிட்டு அதோட கொஞ்சோண்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஒரு சின்ன தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு கொஞ்சம் குறப்பாக அடித்து வச்சுருக்கேன். சோம்பு போட்டு அதையும் அதோட சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் நண்டு கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுருவோம். அவ்வளோதான். இதோட 2 பரட்டு பறிச்சிட்டு மசாலாலாம் சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்த தூள் போடுறோம். கொஞ்சம் நல்லா நண்டு வெந்து வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். இல்லை அவ்வளோதான். இது நல்லா வெந்து வந்ததுன்னா நல்லா சுருண்டு வந்துடும். இறக்குற போது உங்கள்கிட்ட காமிப்போம். நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இது மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அவ்வளோதான், நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்ற போது பார்க்கலாம் வாங்க.